इंडिया भिड़ेगी इंग्लैंड से 1 जुलाई से धुलाई का मजा सिर्फ सोनी स्पोर्ट्स नेटवर्क के टीवी चैनल्स पर। What a haunting music. இதை எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலாம்? I would love to have it on my playlist. ஏன் உனக்கு எந்த பேய் ஓட்டணும், ஆம்பளையா பொம்பளையா? Sorry. நீங்க என்ன அசிங்கப்படுத்தல, அமானுஷ்ய சக்திகளை அசிங்கப்படுத்திட்டீங்க. இந்த வேடிக்கையானது நமக்கு ஆகாத விளையாட்டா முடிஞ்சு போயிடும். சாரி ராய் சார், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ், தப்பாயிடுச்சு. ப்ளீஸ் ராய் சார், ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. கோவப்படாதீங்க ப்ளீஸ். சாரி ப்ளீஸ். சாரி ராய் அங்கிள், ஆரம்பிங்களேன். என்னோட தப்பு தான். சாரி. போட்டு ஆரம்பிங்க. நாங்க கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். போலாம் வசிமா. இல்ல இருங்க, இனிமேதான் சுவாரஸ்யமா இருக்கும். லேடி ரோஸ், யாரு சாக போறாங்க? யாரு? இவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லேடி ரோஸ், யார் அது? ஓகே, ஸ்டாப் இட்.
Brigadier Robert. Lady Rose. Lady Rose அவர் செத்துட்டாரா? தெரியாம தட்டி விட்டாங்க. So much blood. போதும் அவளுக்கு இப்போ மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. போய் என் மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வா. Lady Rose. சீக்கிரம் இவரை தூக்குங்க. Brigadier Robert இறந்துட்டார். சோஃபா கிட்ட கொண்டு போங்க. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். எங்க இருக்கீங்க பிரிகேடியர்? கமான். பிபி நார்மலா தான் இருக்கு. நல்ல வேளை. தேங்க் காட். சியர்ஸ். லைன் கிடைச்சதா? பிரிகேடியர் நல்லா இருக்காரா? இன்னைக்கு நெட்வொர்க் பாயிண்ட்ல கூட சிக்னல் கிடையாது. அப்படியா? பனியில போயிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் பிராண்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நிமோனியா வந்துடும். வசீமா எப்படி இருக்கா? பிபி நார்மலா இருக்கு. ஃபீவர் எதுவும் இல்லையே? இல்ல. இவளுக்கு அப்புறமா இந்த செடிட்டிவ் கொடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவா. அண்ணே நாளைக்கு இதே கொடுத்துருங்க. இந்தாங்க. கொஞ்சம் பாடி Thank you. இருக்கும், ஆனா பயப்படாதீங்க. என்ன அவளுக்கு ஒரு ஸ்மால் பிராண்டி கொடுங்க, அதான் பெஸ்ட். எல்லாம் சரியாயிடும். ஐ எம் சாரி. நான் இப்ப போகணும். ம் இப்போ எங்க போறீங்க? ஆ மணாலிக்கு. என்ன இப்போ எதுக்கு மணாலிக்கு போறீங்க? வண்டியும் கிடையாது, கேபிள் காரும் கிடையாது, எப்படி போவீங்க? ஒவ்வொரு சண்டையும் போற மாதிரி தான், நடந்து. கனல் சார், இந்த பனி புயல்ல அதுவும் நடந்து போய் சேர 3-4 மணி நேரம் ஆயிடும். டோன்ட் பி சில்லி. அவ்வளவு ஈஸியால அந்த பிரிகேடியர் சாக மாட்டான். இது எல்லாமே சும்மா ஏமாத்து வேலை. பேத்தலா பாருங்க, கொஞ்சம் நான் வடக்கி பேசுங்க மிஸ் பரூச்சா. லேடி ரோஸ் மன்னிக்கலாம், ஆனா எதையும் அவங்க மறக்கிறது இல்ல. This is horseshit. Horseshit? அப்படின்னா இந்த நேரத்துல எந்த குதிரையை பிடிக்க போறீங்க? இல்ல வேணாம், கனல் சார், போகாத. சொன்னா கேளுங்க. அட, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வருவா, நான் வேண்டாம், சொல்றத சொன்னா கேளு. கேளுங்க. அந்த சார், ராபர்ட் கொஞ்சம் சிங்கிள் relax மால்ட்ட கையில வச்சுக்கிட்டு நிம்மதியா பங்களால உட்கார்ந்திருப்பான். கனல் சார், நான் சொல்றத கேளுங்க. கனல் சார், நீங்க கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் கூட வரதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? என்ன கேட்டா நீங்க அங்க போறது நல்லது இல்லைன்னு தான் சொல்வேன். வெளியே கிளைமேட்டை கொஞ்சம் பாருங்க. கனல் சார், வெளியே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ப்ளீஸ், மிஷன் ரொம்ப போரா இருக்கும் வெளியே. அப்புறம் எனக்கு ஒரு கண்ணு சரியில்லை அதானே? நெகி சார், கண்ணு தெரிஞ்சவங்க தான் வழிக்கு விழுவாங்க, கண்ணு தெரியாதவங்க இல்லை. கனல் சார், ஹனீஃப், ஏன் வெளியே நிக்கிற? என்னாச்சு? சார் கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. என்ன? எவ்வளவு நேரமா? 15 நிமிஷத்துக்கு மேல ஆகுது சார். பிரிகேடியர் சார், பிரிகேடியர் சார், பிரிகேடியர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஏதோ பண்றேன் சார்.
அட என்ன கர்னல் சார், இந்த பனி புயல்ல கூப்பிட்டுருக்கீங்க? அது வந்து அட இவர் ஓவரா குடிச்சிட்டு தூங்கிட்டுல இருப்பாரு. சின்ன சத்தம் கேட்டாலும் எழுந்துருவார் சார். இந்நேரம் எழுந்திருச்சிருக்கணும். நீ யாருப்பா? இவன் ஹனீஃப், பிரிகேடியர் ஐயா கிட்ட வேலை பார்க்குறான். ஆமாம் சார். அப்படியா? நீ எத்தனை மணிக்கு வேலையை பிடிச்சிட்டு போன? மத்தியானம் 2 மணிக்கு. 2 மணிக்கா? ஏன்? நீ கதை உடப்பா. சரி சார். சார், தினம் மத்தியானம் சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். சாருக்கு சூடாக புல்கா சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் டின்னர் பண்ணுறதுக்காக 8 மணிக்கு திரும்ப வருவேன். ஆமாம், உங்கள் கையில் எப்படி அடிபட்டது? அது நான் பூட்டை உடைக்க முயற்சி பண்ணேன், அப்போ தான் அடிபட்டுச்சு. சார் உடஞ்சிச்சு சார். இரு ஒரு நிமிஷம். இந்த பயங்கரமான பனி புயல்ல உங்களுக்கு இங்கே என்ன வேலை? சார் சார், நான் ஒன்றும் உங்களுக்காக பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இல்லை. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் யாருக்காக இப்படி ஆடுறேனோ அவ மகுடியோட அப்படியே மாயமா மறைஞ்சு போயிட்டான். புறம்போக்கு. உங்க ஷூ வேணுமா சொல்லுங்க மாமா, பணம் கொடுங்க, ஷூவை வாங்கிக்கோங்க. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க மச்சான்? கண்டிப்பா உங்க ஷூ கிடைக்காது. நீங்க ராய் ஏஜென்ட்ட கூட கூப்பிடுங்க, அவங்க கூட கண்டுபிடிக்க முடியாத இடத்துல நாங்க ஷூ ஒளிச்சு வச்சிருக்கோம். எதுக்கு கஞ்சத்தனம்? காசை கொடுங்க. இப்ப பிரச்சனை காசு கிடையாது, இதுல என் தன்மானம் அடங்கியிருக்கு. எனக்கு பசிக்குது ப்ளீஸ். எவ்வளவு? 20. 1000-மா? உங்களுக்கு ஓகேனா 20 லட்சம் கூட கொடுக்கலாம். வெறும் 10க்கு நான் கண்டுபிடிச்சு தரேன். சார்லி, நீ இங்கே இரு. ஏன்? என்னோட மம்மி பஞ்சாப்ல ரொம்ப பெரிய டிடெக்டிவ். ஆனா எவ்வளோ பெரிய கேஸ் அவங்க கைக்கு வந்தாலும் சரி, ஏன் உதவி இல்லாம அவங்களால முடிக்க முடியாது. பெரிய பெரிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன். அச்சோ, மாப்பிள்ளைக்கு பிரமடோசிஸ்ங்கிற நோய் இருக்கு. ஸ்மெல்லி ஃபீட். இந்த சாக்ஸ் அப்படியே கெமிக்கல் வெப்பன் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அபே ஷூ கிடைச்சிருச்சு. ஏய் யார் நீ? चार्ली चोपड़ा डॉली चोपड़ाவோட பொண்ணு மௌலா கத்கானா நியர் ஷேராவாலா கேட், பட்டியாலா, பஞ்சாப் 147001. கேஸ் எவ்வளோ கஷ்டமோ ஃபீஸ் அந்த அளவுக்கு கட். ஹலோ, என்ன அழுப்பா நீ? இங்க மாலை மாத்தி கல்யாணமே முடிஞ்சிருச்சு, பொண்ணை அனுப்ப போறாங்க. உன் ஃபோன் ஏன் ஆஃப்ல இருக்கு? நீ எங்க இருக்க? ஹலோ ஜிம்மி பேபி, நீ ஏன் அழற? போலீஸ் ஸ்டேஷன்? மர்டர்? வாட்?
வா வா, ஜானகி ஆண்டி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஜிம்மியோட மாமி. கவலைப்படாத, நீங்க பாத்தீங்களா? எல்லாம் சரியாயிடும். அவனை பாத்தீங்களா? உன் luggage எங்கம்மா? ஆ? நீ என் கூட வா, எல்லாத்தையும் சொல்கிறேன். வா சார், நான் வந்து அவனோட அத்தை, இவ அவனோட ஃபியான்சி. நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க மேடம். சாரி சார். சார், நீங்க கண்டிப்பா ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஜிம்மி கொலைகாரனா? இம்பாசிபிள். இம்பாசிபிளா? அப்படியா? ஒருவேளை அவர் மர்டர் பண்ணலன்னா அவரோட ஹோட்டல் ரூம் கீ தானா பிரிகேடியர் வீட்டுக்கு வந்துருச்சா என்ன? சொல்லுங்க. அப்படியே அவன் பயந்து ஓடனா? இந்த பயங்கரமான பனி புயல்ல டாக்ஸிக்காரனுக்கு டபுள் ஃபேர் கொடுத்து நீ தானே ஜிம்மி? நான் ஜிம்மி, ஓடுறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணாத சொல்லிட்டேன். சார் நான் சார் பண்ண வாயை மூடுறா. நான் சொல்றது கேளுங்க சார். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். வெறும் சாவி கொத்த வச்சு அவனை கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐ விட்னஸ் இருக்கு, நேர்ல பார்த்த சாட்சி. யாரு? நீங்க. இது என்ன ஒரே பிசு பிசுன்னு இருக்கு? தேனா? ஆனா வீட்டுல தேன் காலி ஆயிடுச்சே. அவனை நாங்கள் பார்க்கலாமா? ஒருத்தர் போங்க. எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகுது. வருணோட டயாலிசிஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நீயும் சோலாங்குக்கு டயத்துக்கு கிளம்பிடல. கடைசி கேபிள் கார் 5 மணிக்கு. ம், ஓகே. ஜிம்மி, ஜிம்மி. சார்லி ஐ ஸ்வேர் டு காட் ஐ டிடன்ட் கில் ஹிம். நான் சத்தியமா நான் அவரை கொல்லவே இல்ல. நான் எதுவுமே பண்ணல. ஐ ஸ்வேர் சார்லி, நான் எதுவுமே பண்ணல. நான் எதுவும் பண்ணல சார்லி. என்ன சார்லி? சார்லி, I know. But why did you lie, Jimmy? நீ டெல்லியில இருந்திருக்கணும்ல. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். உன் பர்த்டே அன்னைக்கு. What surprise? உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற பிளாட். எதுக்கு? நீ ரொம்ப நாளா ஆர்கானிக் பிளான்ட் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னல, அதான் மாமா கிட்ட காசு கேட்க வந்தேன். Jimmy, what a pleasant surprise. நீ கால் பண்ணாம நேரா வந்து நிக்கிற. உன்னை யார் காப்பாத்துவாங்க மருமகனே? Jack and death. Sorry, mate. No. How the hell? You are a genius. எதுக்காக தேனு ஊருகான்னு சுத்திக்கிட்டு இருக்க? ஜீனியஸ். வெளியே பனி புயல் அதிகமா இருக்கு. சலோனி கிட்ட சொல்லி இங்கேயே தங்கிடு. இல்ல, நான் சலோனி வீட்டுல தங்கல. எங்க தங்கியிருக்க? ஹோட்டலா? ஏன்? நான் இங்க வர விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். I hate you, Jimmy. நீ என்னோட மனசை உடைச்சிட்ட. அது வந்து அங்கிள், நம்ம மொத்த ஃபேமிலிலேயே நீ மட்டும்தான் என் பணத்து மேல ஆசைப்படலன்னு இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லை. போதும் நிறுத்து.
அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம் அங்கிள் ஒரு நிமிஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 25 லட்சம் ஒன்றுமே இல்லை ஆனால் எனக்கு இது வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. நான் 5-6 மாதத்துக்குள்ளே இதை திருப்பி கொடுத்துருவேன், நம்புங்க. நைஸ் கேப். நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். வர வழியில் ஒரு பாரில் நான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் மாமா வீட்டில் என் கீஸை விட்டு வந்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கிள், என் சாவியை மறந்து உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கதவை தரங்க. அங்கிள், கதவை தரங்க ப்ளீஸ். அங்கிள் 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 நீங்க உள்ளதா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்கிள் அங்கிள் உள்ளதா இருந்தார். ஆனா அவர் கதவை திறக்கவே இல்லை. எனக்கு பயங்கர கடுப்பா இருந்துச்சு. அதனால அந்த நிமிஷமே சண்டிகருக்கு திரும்பிடலாம் நான் முடிவு பண்ணேன். ஆனா நீ இவ்ளோ கோவப்படுறதுக்கும் இவ்ளோ கெஞ்சுறதுக்கும் என்ன அவசியம்? ஐ மீன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்த்டே கிஃப்ட் ஷிஃப்ட், பட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்? ஐ லவ் யூ. ஐ நோ பேபி. நீ என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா? நீ என்ன நம்பலல்ல? நோ, இல்ல, நான் சொல்ல வந்தது அது இல்ல பேபி. ஆப்வியஸ்லி ஐ ட்ரஸ்ட் யூ. ப்ளீஸ் சார்லி, அது வந்து ஏய், கிளம்புங்க கிளம்புங்க. Take care of yourself. I love you. I love you too. ஏய், டைம் முடிஞ்சது, கிளம்புங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது என் லவ் லைஃப். காலையில் காஃபி, மத்தியானம் சூப், ஈவினிங் வைன், ராத்திரி சந்தோஷம். எவ்வளோ அழகாக போயிட்டு இருந்துச்சு. இப்படி பண்ணிட்டீங்களே கடவுளே. ஒரு நிமிஷம் எல்லாரும் கேட்டது போதும். கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. போதும் இடத்த காலி பண்ணுங்க ப்ளீஸ். நான் மட்டும் போயிட்டு வந்தேன். வாங்க வாங்க வாங்க, நீங்க என் கூட பயப்படாம வாங்க. வாங்க வாங்க, நீங்க என் கூடவே வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்க வாங்க. சக்கரை? நோ தேங்க்யூ. ஓகே. மணாலிக்கு நீங்க வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எனக்கு என்கேஜ்மெண்ட் இங்கே தான் நடந்தது. சரி சரி, இங்கேயா? டெஸ்டினேஷன் என்கேஜ்மெண்ட்டா? இல்லை, ஜிம்மியோட ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க. மணாலி இல்லையா? இது ரொம்ப அழகான இடம், எல்லாருக்கும் பிடிக்கும். நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் காஃபி நல்லா இல்லையா? நான் வேணா இன்னொன்று போட்டு தரட்டுமா? இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இருங்க இருங்க இருங்க, காஃபி குடிக்காம உங்களை போய் விட்டுருவானா? இந்த குளிர்ல சூடா காஃபி குடிக்கிற சுகமே தனி தான். தம்பி இங்க வா, சீக்கிரமா வாப்பா. இவன் ஏன் நான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்? சரி மேடம், நீங்க எங்க இருந்து வரீங்க? பட்டியாலா. ஓஹோ, பட்டியாலாவா? பட்டியாலால எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வருஷமா இப்போ சண்டிகர்ல இருக்கேன். சரி சரி சரி, சண்டிகரா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்கானிக் ஃபார்மிங். நிஜமாவா? இல்ல, உங்களை பார்த்தா விவசாயம் பண்ற மாதிரி தெரியல. ஏதாவது வளர்க்குறீங்களா என்ன? நீங்க என்ன ஓட்டுறீங்க தானே? உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? லோக்கல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஜாம், ஹனி, பட்டர். பட்டர், ஜாம், ஹனி. இருங்க இருங்க இருங்க, முகத்தை கொஞ்சம் திருப்புங்க. ஜிம்லி, ஆனா இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க தானே அந்த போட்டோல கண்ணெல்லாம் பெருசு பெருசா வச்சுக்கிட்டு கையில ஸ்பூனோட இருக்கிறது? நீங்க தானே? பாத்தீங்களா, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். நான் ஜிம்லியோட மிகப்பெரிய ஃபேன் மேடம். உண்மைதான் சொல்றேன், உங்க ப்ராடக்ட் சூப்பர். அதனால தான் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. ஜிம்மிலி, நீங்க என்ன பண்றீங்க? நான் சாப்பிடுவேன் உங்க ப்ராடக்ட்ஸை.
குறிப்பா நீங்க பண்ற அந்த ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்கே, சொல்லும்போது நாக்கில் எச்சி ஊறுது பாருங்களேன். வாமா சார்லி, உள்ள வா. எப்படி இருக்கீங்க? என் அண்ணன் என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டார். சென்டி மாமா. உள்ள வா. மாமியும் வரணும். கிளினிக்கில் இருக்காங்க, டயாலிசிஸ். போய் பாரு. தூங்கிட்டானா? ஹலோ சோப்ரா மேடம், எப்படி இருக்கீங்க? பாத்தியா? வா. ஆக்சுவலி இவன் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படி இருக்க? ஜிம்மி அங்கிளை கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஐ நோ. ஆனா போலீஸ் விட்னஸ் எவிடன்ஸ்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா இவங்க எல்லாரும். கண்டிப்பா செய்வோம். நானும் உனக்கு துணையா இருக்கேன், கவலைப்படாத. we'll fight back. மாமா இறந்த விஷயம் உனக்கு எப்போ தெரிஞ்சது? சியான்ஸ்ல இருக்கும்போது. வாட்? சார்லி, சலோனி ஜிம்மியோட சிஸ்டர். எப்படி இருக்க? எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பில்லு ஜிம்மியோட பிரதர். எப்பவும் ஹக் பண்ற மச்சான். எப்பவும் தேவையில்லாம ரொம்ப நேரம் டைட்டா கட்டிப்பிடிப்பான். எப்படி இருக்க செல்லம்? விடு, இன்னும் எவ்வளவுதான் அமுக்குவ? மம்மி உள்ள போங்க. மனஸ், நாளைக்கு ஃபியூனரல் டைம் எப்போன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சோன்னா வக்கீல கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேட்டிங்களா எப்போ ஜிம்மிக்கு பெயில் அப்ளிகேஷன் போட போறாராம்? பெயில் அப்ளிகேஷனா? மச்சான், நம்மள பொறுப்பான இந்தியன் சிட்டிசனுங்கிறதுனால கோர்ட்டில் டைமில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ வக்கீல்கிட்ட கேட்க வேண்டியது உயில் எப்போ படிப்பாருன்னு. கொஞ்சமாச்சும் வெக்கமான இருக்கா இல்லையா? எப்போ பார்த்தாலும் பணம் 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 தானா? இங்கே பாரு சிஸ்டர், இந்த ரூமில் எல்லார் மனசுலையும் இதுதான் ஓடிட்டுருக்கு. பணம் பணம் பணம். ஓ மனசுலையும் தான். How dare you? எங்களுக்கு யாரோட பணமும் தேவையில்லை. சலோனி, சலோனி பாரு, இத பாருடா. என்னம்மா பண்ற? என்ன பண்றீங்க? காதல், தியாகம், அமைதியா இருங்க. சலோனி, சொல்றது கேளுமா. இது எல்லாமே பெஸ்ட் செல்லர்ஸ். OTT பிளாட்ஃபார்ம் ரைட்ஸ்க்காக எல்லாரும் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. சரி, இப்பலாம் அமைதியா இருங்க. உங்களுக்கு எவ்வளவு ராயல்டி வருது தெரியுமா? பாருடா, எங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கு. பிரைட்ஸ் அண்ட் போர்டிங்ல படிக்கிறான். திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்லாத. சலோனி, போதும் போதும். முதல்ல ஒன்ன பாருடா. கான்பூர்ல யார் வீட்ல பாத்திரம் வளர்க்கறன்னு யாருக்கு தெரியும்? நீதான்டா பேராசை பிடிச்சவன். நான் பார்க்க எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா. உன்னோட ஜிம்மி மாதிரி கிடையாது. எல்லா வேலையும் ஒளிஞ்சிருந்து பண்றதுக்கு. ஒளிஞ்சிருந்து பண்றதா? What do you mean? அவன் இதுக்கு மாமாவை பார்க்க வந்தான், அதுவும் யாருக்கு தெரியாம. அக்கா மணாலியில் இருக்கா, மாமாவும் மாமி சலாங்கில் இருக்காங்க.
அப்புறம் எதுக்கு ஹோட்டலில் தங்கினா? பில்லு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பார்க்க தான் அப்பாவியா இருப்பா, பண்ணுறதெல்லாம் கேடி வேலை. பிராவோ, இவ்வளோ நல்ல பிரதர். என்ன பேசுற? ஜிம்மி யாரோ கண்டிப்பா மாட்டி விட்டுருக்காங்க. ஒருவேளை நீ மாட்டியிருந்தனா இந்த அளவுக்கு யாருக்கும் சந்தேகமே வந்திருக்காது. ஆனா ஜிம்மி நேவோ. அட்ரா சக்க. வருண், உனக்கு கிட்னியோட பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் முக்கியம். இங்கே பார் பில்லு, சொல்லுங்க மச்சான். நீ உன் லிமிட்டை தாண்டி பேசுற. அவன்கிட்ட சாரி கேளு. கேளுடா. சாரி. ஏன்டா இப்படி இப்ப எல்லாரும் எங்க தூங்குறது அது மாமி? பண்ணல. ஹோட்டல் புக் பண்ணவா? ஸ்கீ சீசன் போய்கிட்டு இருக்கு, எல்லா ஹோட்டலும் புக்டு. நெகியோட ஏர்பிஎன்பியில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே யார் தங்குவாங்க? நான் தங்குறேன். வேண்டாம் மாமி ப்ளீஸ். ஹாய். ஹாய், கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? குட் ஈவினிங். நோ தேங்க்ஸ். ஹலோ. ஹாய். ஹாய் மான்ஸ், எப்படி இருக்கப்பா? ஹலோ. ஹலோம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவன் சான்ஸ் கிடைச்சா விட மாட்டான். குட் நைட். குட் நைட் மச்சான். குட் நைட். கிளம்புறேன். ஓகே. வா, இதான் ஒரு ரூம். டாய்லெட் அங்க இருக்கு. கீசர் ஆன்ல இருக்கு. 24 மணி நேரமும் சுடு தண்ணி வரும். ஏதாவது தேவைன்னா எங்களை கூப்பிடு, முழிச்சிட்டு இருப்போம். காலையில 9 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? இல்ல இல்ல இல்ல, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால ஜன்னலை சாத்தக்கூடாது. இல்லைன்னா நெருப்பு ரூம்ல இருக்கிற எல்லா ஆக்சிஜனையும் இழுத்துடும். அப்புறம் தூங்கிட்டு இருக்கிறவங்க தூக்கத்திலேயே போய் சேர்ந்துருவாங்க. குட் நைட். குட் நைட். கார்கில் ஹீரோ பராக்கிரமி சக்ரா பிரிகேடியர் ராவத்தோட கொலை கேஸ்ல ஒரு புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. மெயின் அக்யூஸ்ட் ஜிம்மி நாட்டியலோட ஃபியான்சே சாருலதா சோப்ரா இன்னைக்கு மணாலிக்கு வந்திருக்காங்க. மணாலிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல, என்னோட என்கேஜ்மென்ட் இங்க நடந்தது. ஜிம்மியோட ஃபேமிலி இங்க தான் இருக்காங்க. இந்த கலியுக சாவித்ரி தன்னோட சத்யவனை தூக்கு கயிறுல இருந்து காப்பாத்துறாங்களான்னு பார்க்கலாம். மேலும் தெரிந்து கொள்ள ஹிமாச்சலோட இரவு பகல் சீதாராம் பிஸ்ட் கூட நியூஸ் பாரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. அட பரம்போக்கு, மோசம் பண்ணிட்டானே. படிக்கவா? ப்ளீஸ். I, Meherban Singh Rawat, son of Mr. Kushal Singh Rawat, do hereby revoke all my previous wills and declare that this is my last will. I bequeath
all my assets and all proceedings from it to be equally divided amongst my brother Mr. Mohan Singh Rawat, my niece Mrs. Saloni Dabral, and my nephews Mr. Jemit Natyal and Mr. Baljit Natyal. Furthermore, I bequeath a yearly allowance of rupees 60,000 from my fixed deposit to Mr. Hanif Sheikh until his death. However, the ski resort ஹனீஃப் யாருன்னு போய் பாரு. ப்ளீஸ் கண்டினியூ. However, the ski resort in Solang is bequeathed only under the condition that it will not be sold and will continue to be managed by Colonel Barua until his death or until a time when he chooses to retire from this responsibility. That's all. No, sir. That's not all. கங்காராம் சார். யாரு கங்காராம்? கங்காராம் அரோரா, ஹைகோர்ட்ல ரொம்ப பெரிய வக்கீல். சார், வாட் அ ப்ளஷர் டு மீட் யூ ஹியர். ஆனா நீங்க எப்படிங்க? நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் லீகல் நோட்டீஸ் கொடுக்க வந்திருக்கோம். திஸ் இஸ் ஃபியான்சி ஆஃப் மை கிளைண்ட் நிக்கோல் மோரிஸ் சார்பா. இந்தாங்க, யூ பீன் சர்வ்ட். என்ன நோட்டீஸ்? எதை பத்தின நோட்டீஸ் சொல்லுங்க. ஹைகோர்ட்ல ஸ்டே ஆர்டருக்கு அப்பீல் பண்ணிருக்காங்க. எதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க? வில்லோட எக்ஸிகியூஷனுக்கு ஸ்டே ஆர்டர். கமிங். வாட்? அவங்க எப்படி பண்ண முடியும்? Are you nuts? How dare you do this? Relax, bro. Relax. You all knew Miraban and I were going to get married in the next 2 weeks. Huh? And that would have made me the sole heir to all of his belongings. Cutting all of you greedy ghouls out of the deal. I remember your faces on that video call on his birthday. You would have killed me through the phone if you could have. And since that wasn't possible, you decided to kill my baby instead. இவ என்ன சொல்றா மாமி? You are making this all up, right? What proof have you got? Proof? You want proof? You want to all see proof? Well, here's your proof, darlings. I'm pregnant with his child. அட கிழவா, வயசான காலத்துல இப்படியெல்லாம் ஆட்டம் போட்டிருக்கான். I just need one more week to shut all of you fuckers up. மிஸ் மோரிஸ், ப்ளீஸ் ரெஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். நீங்கள் டீட்டெயில்ஸை சொல்லிட்டீங்கன்னா கேஸ் வீக் ஆகிடும். உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. அவருடைய சொத்தை விற்கணும் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா அது இந்த நோட்டீஸை வயலேட் பண்ணுற மாதிரி. அதுக்கு பீனல் ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்களை எச்சரிச்சாச்சு. We should go. Come on. ஏ பொறம்போக்கு நீ என்ன வேணாலும் பண்ணி, ஆனா உனக்கு ஒருத்த பைசா ஒரு காசு கூட கிடைக்காது. நீ பெரிய இவளா? என்ன நீ? கூல் டவுன் பில்லு, கூல் டவுன். நம்ம வக்கீல் எங்க போனாரு? அது இருக்காரு பாருங்க. அது ஒரு விஷயம் சொல்லுங்க வக்கீல் சார். ஒரு வாரத்துல என்ன பண்ணிட முடியும்? மேபி அவங்க பிரெக்னன்சி 6 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுக்கு என்ன? அப்புறம் அவங்களோட கருவோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு அவசியம் இல்லை. இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி அந்த டெஸ்ட் பாசிட்டிவா வந்ததுன்னா கல்யாணம் ஆகலைனாலும் அந்த குழந்தைக்கு தான் மொத்த சொத்தும் போய் சேரும். அடங்கொக்க மக்கா. चार्ली चोपड़ा मोहल्ला कत्ता खाना नियर शेरा वाला गेट पटियाला पटियाला पंजाब 147001 चार्ली चोपड़ा